ஓ மகா கணபதியை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சென்ற பதிவில் நம்ம கந்தர் அலங்காரத்திலிருந்து தெய்வ திருமலை அப்படின்ற நல்ல பாட்டு தெரிஞ்சிட்டோம். இந்த பதிவில் கந்தர் அலங்காரத்திலிருந்து நாள் எண் செய்யும் வினைதான் எண் செய்யும் அந்த பாடல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பாடல் எண் 14. இந்த பாடல் முக்கியமாக தினந்தோறும் நம்ம பாட வேண்டிய பாடல், எல்லோரும் பாட வேண்டிய பாடல். இந்த பாடல் நம்ம தினந்தோறும் பாடினோம்னா நமக்கு நவ கிரகத்தினால எந்த தாக்கமும் வராது, யமனால எந்த தாக்கமும் வராது, நட்சத்திரங்களால் எந்த தாக்கமும் வராது, நம்ம செய்த முன்வினை பயனால எந்த தாக்கமும் வராது, நாலு கிழமைனால எந்த தாக்கமும் வராது. அப்படியாப்பட்ட மிகச்சிறந்த பாடல், முக்கியமான பாடல். நாள் எண் செய்யும் வினைதான் எண் செய்யும், என்னை நாடி வந்த கோல் எண் செய்யும், கொடும் கூற்று எண் செய்யும். குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. நாள் எண் செய்யும். திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த நாள், இதனால் நாள்லாம் ஒன்றும் செய்யாது. நாள் எண் செய்யும் வினைதான் எண் செய்யும். நம்ம பிறவைகள் தோறும் செய்திருக்கிற தீய வினைகள்னால நமக்கு வர பிரச்சனைகள் ஒன்றும் வராது. வினைதான் எண் செய்யும். என்னை நாடி வந்த கோல் எண் செய்யும். நவ கிரகங்கள்னால எந்த பிரச்சனையும் வராது. அது அஷ்டமத சனியானா இருக்கட்டும், ஏழரை நடு சனியானா இருக்கட்டும், இல்லை தோஷங்கள்னா இருக்கட்டும், எந்த தோஷமாக இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. கூற்றன் செய்யும். கூற்றுனா யமன். யமன் என்ன பண்ண முடியும்? ஒரு பக்கம் யமன் வந்தா இன்னொரு பக்கம் முருகன் வருவான். முருகன் நம்மளை கூட்டின்னு போயிடுவான். யாருக்கு? குமரேசர் முருகனுடைய இருதாலும், ரெண்டு திருவடிகள் இருதாலும், சிலம்பும் சதங்கையும் தண்டையும். ஒரு காலில் ஒரு சிலம்பு, ஒரு சதங்கை, ஒரு தண்டை, இன்னொரு கால், ஆக 6. ரெண்டு திருவடிகள், சிலம்பு சதங்கை தண்டை சேர்த்து 8 ஆச்சு. ஷண்முகமும் 6 தலைகள், 8 6 14. தோலும் 12 கரங்கள், மொத்தம் 26 ஆச்சு. கடம்பும் அவர் போன்றிருக்க மாலை, கடப்ப மாலை 26 1 27 ஆச்சு. இந்த 27ன்றது மறைமுகமா 27 நட்சத்திரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது இந்த பாடலை சொல்லி முருகனை தினந்தோறும் நம்ம வணங்கினோம்னா 27 நட்சத்திரங்களால நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, நவ கிரகங்கள்னால ஒரு பிரச்சனை கிடையாது, நவகிரகனால வரக்கூடிய தோஷங்கள்னால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, 4 கிழமைனால எந்த பிரச்சனையும் கிடையாது, கொடும் கூற்றவன் யமனால ஒரு பிரச்சனை கிடையாது, நம்ம செய்து வந்த வினை பயனால ஒரு பிரச்சனை கிடையாது. ஆக எதனாலையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, இந்த பாடல் நம்ம பாடிட்டு அது நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்துடும். எப்போ நடக்கும்? நம்ம விதியை மாற்றி எதுனா நடக்கும். நம்ம விதியை வெல்லக்கூடிய திறமை நமக்கு இருக்கா? நம்ம மாதிரி சாதாரண மக்களுக்கு அது இல்லை, ஆனால் முருகனுக்கு அது இருக்கு. அருணகிரிநாதரே அவர் வாழ்க்கையை பற்றி இந்த கந்தர் அலங்காரத்தை குறிப்பிட்டிருக்கார். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேங்கடமின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தே. பிரம்மா எல்லாருக்கும் எழுதி அனுப்புறார், தலையெழுத்த எழுதி கையெழுத்து போட்டு அனுப்புறார். அதே போல அருணகிரிநாதருக்கும் எழுதி கையெழுத்து போட்டு அனுப்புறார். அருணகிரிநாதர் என்ன சொல்றார்? முருகக்கடவுளோட திருவடிகள் அவர் தலைமையில பட்டுச்சு. இந்த பிரம்மா எழுதி கையெழுத்து போட்டு அனுப்பிச்சாரு, அந்த கையெழுத்து களைஞ்சு போச்சு. ஒரு பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு அந்த கையெழுத்து களைஞ்சு போச்சுன்னா அதுக்கு எதனா மதிப்பு இருக்கா? ஒரு மதிப்பு இல்லை. அதாவது பிரம்மா எழுதிய தலையெழுத்தை மாற்றக்கூடிய திறமை, மாற்றக்கூடிய சக்தி, அந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி, விதியை வெல்லக்கூடிய சக்தி முருகனுக்கு உண்டு. எல்லாருக்கும் தெரியும் ஒரு விஷயம், நம்ம மறக்கக்கூடாது. இந்த விதி என்று சொல்லக்கூடிய பிரம்மா, அவருக்கு பிரணவம் தெரியாததுனால அந்த பிரம்மாவையே சிறையில் போட்டவர் முருகன். ஆக விதியை முருகன் வெல்வார், முருகனால வெல்ல முடியும். ஆக இந்த பாடல் நம்ம திரும்பி திரும்பி பாடும் பொழுது
முருகன் பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை நமக்கு மாற்றி எழுதி நம்மளை நல்ல வழியில கொண்டு போவார். ஆகவே நவகிரகத்தால் நமக்கு பிரச்சனை கிடையாது, நட்சத்திரங்களால பிரச்சனை கிடையாது, நவகிரகத்தால் உருவாக்கக்கூடிய தோஷங்களால பிரச்சனை கிடையாது, நம்ம செய்த முன்வினை பயனால பிரச்சனை கிடையாது, யமனால பிரச்சனை கிடையாது, இந்த நாள் அந்த நாள் அதனால பிரச்சனை கிடையாது, எதனாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இந்த பாடலை தினந்தோறும் தவறாமல் சொல்லணும். அப்படியாப்பட்ட மிகச்சிறந்த பாடல். மறுபடியும் பாடலை பாடுறேன், கேளுங்க. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடும் கூற்றென் செய்யும், குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்களோட கருத்தை அந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது எங்களுக்கு மேலும் மேலும் நல்லா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கருணவேல் முருகனுக்கு அரோகரா. எங்களை கோள்களிலிருந்து காப்பாற்றி கொடுக்கும் முருக கடவுளுக்கு அரோகரா.